கேழ்வரகு அடை செய்ய பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு கேழ்வரகு மாவு எடுத்துப்போம். கூடவே 2 மிளகா, பூண்டு ஒரு 4 பல் எடுத்து அம்மியில் போட்டு அரைச்சிப்போம். நல்லா மசியாக அரைச்சி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருப்போம். கலந்து விட்டு கடாயை வைத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டு நல்லா பொன் கலரில் வதக்கணும். வதங்கினோடனே ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம அதில் எடுத்து போட்டுப்போம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகேவா? மொத்தம் மிக்ஸ் பண்ணின உடனே மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிற முருங்கைக்கீரை அடைக்கான தேவையான முருங்கைக்கீரையை எடுத்துப்போம். முருங்கைக்கீரையை அதில் போட்டுப்போம். நல்லா போட்டு நல்லா தூவி விட்டுட்டு, முருங்கைக்கீரை எவ்வளோ ஸ்ட்ரென்த்தானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் அயன் சத்துலாம் நிறைய இருக்குது. கூடயே சேர்த்து ஒரு கிண்ணத்தில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா அதுலேயும் ஸ்ட்ரெயிட்டாக உப்பு போட்டால் நமக்கு அதில் மிக்ஸ் ஆகாது. அதனால் அதை போட்டு நல்லா கலந்துப்போம். கலந்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உப்பு தண்ணியை அதில் கலக்கி ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துன்னு வரப்போ நம்மளுக்கு கரெக்டான அந்த பதத்தில் வரும். அந்த பதம் வரும்போது நம்மளுக்கு தேவையான அந்த நம்ம கோதுமை மாவுக்கெல்லாம் மாவு பிசையும்ல, அந்த பதத்தில் வரும். வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஆட் பண்ணி நம்ம கலந்து பதம் வர வரைக்கும் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினே இருக்கலாம். நம்ம நல்லா மாவு பிசையணும். ஒரு கட்டி கூட இல்லாமல் நம்ம பிசைஞ்சாதான் நம்மளுக்கு அடை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வரும். ஓகேவா? இதெல்லாம் கிடைக்கும் போது நம்மளுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கில் உங்கள் வீட்டுக்கு வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் பசங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ யாருக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், எனக்கு தண்ணி பத்தலை இருந்தாலும் நான் ஊற்றி கரெக்டான பதத்துக்கு வர வைக்கிறேன். ஊற்றி இது பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஒரு கிளாத் எடுத்து இதில் இப்படி தட்டிக்கணும். இப்படி தட்டி அழகாக தட்டி பேன் ஒரு தோசைக்கல் வச்சு அதில் அழகாக போட்டு